அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் வழியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு நோயை ஏற்படுத்தும் அப்படிங்கிற உண்மையதாங்க. இதை சொல்வதற்கு முன்பாக ஒரு கதையையும் நம்ம பார்த்திடலாம். அந்த கதையில வர்றது ஒரு குரங்கு தான். அந்த குரங்கு நெடுநேரமா ஒரு பாம்பை அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கு. அது ஒரு குட்டி குரங்குனால அந்த பாம்பு கடிக்கும் அப்படிங்கறதுல இந்த குரங்குக்கு தெரியாது. உடனே போய் அந்த பாம்பை இந்த குரங்கு பிடிச்சிருது. பாம்பை பிடிச்ச உடனே இந்த பாம்பு அப்படியே அந்த குரங்கை சுத்திடுது. சுத்தி கை ஃபுல்லா இப்ப அந்த பாம்பு மட்டும்தான் இருக்கு. பாம்பு ரெடியா இருக்கு இந்த குரங்கை கொத்துவதற்காக. தனது விஷப்பல்லுகளை திறந்தபடியே இருக்கு. இதை பார்த்த எல்லா குரங்குகளும் ஓடி வருது இந்த குரங்கு கிட்ட. குட்டி குரங்கை பார்த்து எல்லா குரங்குகளும் சொல்லுது, ஐயோ நீ செத்துட்ட, நீ இந்த பாம்பை எப்ப விடுறியோ அப்போ அந்த பாம்பு உன்னை கொத்திரும், நீ செத்து போயிருவ, அதனால உன்னை நாங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரங்கா அதை விட்டு ஓடுது. இப்படி ஒவ்வொரு குரங்கா இதை விட்டு ஓடும்போது இந்த குரங்குக்கு ரொம்பவே பயமா இருக்கு. உண்மையிலேயே நம்ம செத்துருவோமோ அப்படின்னு சொல்லி இந்த குரங்குக்கு இந்த பாம்பை விடுவதற்கும் மனசு கிடையாது, ஆனா விடாம இருக்கவும் முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த குரங்கால் சாப்பிட முடியவில்லை, சரியா தூங்க முடியல. ஒரு நாள் முடிஞ்சு, 2 நாள் முடிஞ்சு, இந்த குரங்குக்கு அப்படியே மயக்கமே வந்துருச்சு. காரணம் 2 நாட்களாக சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறது. உடனே அந்த குரங்கு மனசுல இப்பவும் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடுது, இந்த பாம்பை விட்டுட்டா நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். அது மயங்கி விழுற போற நேரம் அங்கிருந்து ஒரு ஞானி வருகிறார். கூட இருந்த குரங்கு எல்லாம் கைவிட்ட நேரத்தில் ஒரு மனிதர் அவரை பார்த்து வருவதை பார்த்த உடனே இந்த குரங்குக்கு சின்னதா ஒரு நம்பிக்கை வருது. உடனே அந்த ஞானி அந்த குரங்கு கிட்ட கேட்கிறார், ஏன் நீ இப்படி இருக்க, ஏன் மயங்கி போற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த குரங்கு சொல்லுது, என் கையில ஒரு பாம்பு இருக்கு, அதை விட்டுட்டா என்னை கொத்தி கொன்னுரும், அதனால நான் விடாம இருக்கேன், அதனால என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஞானி சொல்றாரு, அந்த பாம்பை விட்டுரு, எவ்வளவு நேரம் தான் நீ கையில பிடிச்சிருப்ப அப்படின்னு. இல்ல விட்டா செத்து போயிரும் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. உடனே அந்த ஞானி சொல்றாரு, இல்ல அந்த பாம்பு செத்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ அதை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த குட்டி குரங்கு மெதுவா கையை ரிலீஸ் பண்ணுது. அந்த பாம்பு அப்படியே கீழே விழுகுது. உண்மையிலேயே அது செத்த பாம்பு தான் 2 நாளா கையில வச்சிட்டு இருந்திருக்குங்க. உடனே அந்த ஞானி சொல்றாரு, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனத்தை உன் வாழ்க்கையில் எப்போதுமே செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதே மாதிரி தாங்க நம்மளும் ஒரு மனக்கவலை அப்படிங்கிற ஒரே ஒரு செத்த பாம்பை நம் மனதில் போட்டுக்கொண்டு நமது இன்பங்களை தொலைத்து வருகிறோம் அப்படிங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கவலையை விட்டொழியுங்கள். அந்த பாம்பு எப்பவோ இறந்து போச்சு அப்படின்னு உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. மகிழ்ச்சியா இருக்க பழகி கொள்ளுங்கள். ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும். பெருமையும் கர்வமும் இதய நோயை உருவாக்கும். கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உருவாக்கும். துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும். பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்களை உருவாக்கும். எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும். அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும். ஆரோக்கியமான உடலில் இருந்து ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும். உடலின் மனதின் தேவைகளுக்கு மதிப்பளியுங்கள். பசிக்கும் போது உணவருந்துங்கள். பசியை நீங்கள் புறக்கணித்தால் பசி உங்களை புறக்கணிக்கும். எப்போதும் உடலின் அழைப்பை புறக்கணிக்காதீர்கள். எப்போதும் நம்பிக்கையா இருங்கள். உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை எப்போதுமே உங்களுடன் இருக்கட்டும். பல்வேறு விதமான மனக்கவலைகளை இப்போதே விட்டொழியுங்கள். இந்த பாம்பு கதையை நீங்க அப்ப நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா அது செத்து போயிருச்சு, அந்த மனக்கவலையை விட்டா மட்டும்தான் உங்களால நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மனசுல வரட்டும். இப்படிக்கு தமிழ் பொக்கிஷம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.